ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எர்த்து பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எர்த்துனா என்ன, எர்த்து எப்படி லீக்கேஜ் ஆகுது, ஸோ அந்த லீக்கேஜை வந்து நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, எர்த்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும், எர்த்து பிட்டை எப்படி செக் பண்ணணும், எர்த்து பிட்டை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் அந்த வீடியோக்கு போகுது. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் எர்த்? எர்த்துன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீக்கேஜை பார்த்து தான் வந்து எர்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது லீக்கேஜ் ஆகிற கரண்ட்டை வந்து 0 வோல்டேஜ் ஆகிறதுக்கு தான் வந்து எர்த்திங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எர்த்திங் வந்து எங்கெங்கெல்லாம் லீக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டாரு, மெட்டல் பாடி, இந்த 3 பின் பிளக் டாப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெங்கெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக தான் வந்து அங்கே 3 பின் பிளக் டாப் கொடுத்துருக்காங்க. அந்த பாடிலாம் வந்து எர்த்தாகும். ஸோ அதனால் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக தான் வந்து 3 பின் பிளக் டாப் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 3 பின் பிளக் டாப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து எர்த்து வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து 3 பின் பிளக் டாப் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு மோட்டார் ஒன்று இருக்குது. அந்த மோட்டரில் வந்து எர்த்து வந்து அதாவது லீக்கேஜ் கரண்ட் வந்து இருக்குது. ஸோ கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்குது, லீக் ஆகுது அந்த எர்த்தை. இப்போ நீங்கள் அந்த மோட்டருக்கு வந்து எர்த்து குத்துறீங்க, சாக்கெட்லேயும் எர்த்து குத்துறீங்க, 3 பின் பிளக் டாப்லையும் எர்த்து குத்துறீங்க. ஸோ எல்லாத்தையும் எர்த்து குத்துறீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு எர்த்து வந்து அடிக்குதுன்னா நீங்கள் போய்ட்டு எர்த்து பிட்டுக்கு போயிட்டு நீங்கள் எர்த்து புதைச்சிருப்பீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கொஞ்சோண்டு பள்ளம் தோண்டிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் பண்ணி பாருங்கள் மோட்டரை. அப்போ போய் தொட்டு பாருங்கள், ஷாக் அடிக்காது. சப்போஸ் அப்படியே ஷாக் அடிச்சதுன்னா நீங்கள் எர்த்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் நியூட்ரல் டு எர்த் வேல்யூவும் செக் பண்ணால் தான் வந்து தெரியும் எர்த்து வந்து நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ எர்த்தை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எர்த்து பிட்டை செக் பண்ணுறது வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மல்டிமீட்டர், இன்னொன்று வந்து எர்த் டெஸ்ட்டு. ஸோ இது மூலிமா தான் வந்து நம்ம வந்து எர்த்து குட் கண்டிஷனில் இருக்கா பேட் கண்டிஷனில் தான் செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது பார்த்துலாம். மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் ஏசியில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வோல்டேஜை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நியூட்ரல் டு எர்த்தை வந்து வச்சு பாருங்கள். நியூட்ரல் டு எர்த்தை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டுக்குள்ளே 0 to 5 வோல்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த எர்த்து பிட்டு வந்து குட் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. உங்கள் வீட்டில் மல்டிமீட்டர் இருந்ததுன்னா இதை வச்சு ஈஸியாக செக் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து டெஸ்ட்டு. ஓகேங்களா? எர்த்து ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் வந்து எர்த்தில் செக் பண்ணிடணும். அதுலேருந்து 10 மீட்டர்லேருந்து ஒரு கேபிளும், அதுலேருந்து இன்னொரு 10 மீட்டர்லேருந்து இன்னொரு கேபிளும் செக் பண்ணிவிட்டு அதில் செக் பண்ணணும். அதில் டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 5 ஓம்ஸ்க்குள்ளே வந்ததுன்னா குட் கண்டிஷன், 5 ஓம்ஸுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து பேட் கண்டிஷன். அதாவது ஐஇலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஓம்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எர்த்து பிட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 5 ஓம்ஸுக்குள்ளே இருக்கணும். அப்படி 5 ஓம்ஸ் சொல்லி இருந்ததுன்னா அது அக்செப்டடு. 5 ஓம்ஸுக்கு மேலே போச்சுன்னா அந்த எர்த்து பிட் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதாவது தண்ணி ஊற்றியோ இல்லை சால்ட்டோ இல்லை வந்து கறியை போட்டு அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட கண்டிப்பாக எர்த்து டெஸ்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரேர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வீட்டில் வந்து அதிகபட்சம் மல்டிமீட்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மல்டிமீட்டர் இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு லேம்ப் இருந்ததுன்னா அந்த லேம்பில் வந்து ஹோல்டர் மாட்டிங்க. ஓகேங்களா? அந்த ஹோல்டர் மாட்டிட்டு ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் வச்சு பாருங்கள். பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா எர்த்திங் கண்டிஷன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரைட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த எர்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எர்த்தை வந்து செக் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எர்த்து டு நியூட்ரல் செக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 5 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? 5 வோல்ட்டுக்குள்ளே இருக்குது. எர்த் கண்டிஷன் வந்து நல்லா தான் இருக்குது. அப்படி இருந்தால் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகுது, எர்த் வந்து லீக்கேஜ் ஆகுது, பாடியை தொட்டால் ஷாக் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து 2 விஷயம் மட்டும் கடைசியாக செக் பண்ணணும். ஒன்று வந்து கேபிள் வந்து எங்கேயா கட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். கேபிள் எங்கேயா கட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த கேபிள் கட்டாக இருந்ததுன்னா அது கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஓகே ஆகிடும். சப்போஸ் அந்த கேபிள் எதுவும் கட் ஆகலன்னா, ரெண்டாவது வந்து இது வந்து ரேர் தான், கேபிளுடைய சைஸு வந்து செக் பண்ணணும். அதாவது 2.5 ஸ்கொயர் எம்எம் இருந்ததுன்னா 7.6 ஓம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்தடை. அந்த கேபிள் வந்து மின்தடை இருந்ததுன்னா கூட ப்ராப்பராக போவாது. ஓகேங்களா? கேபிள் சைஸ் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். கேபிள் சைஸ் கம்மியாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ கைஸ், ஃபைனலாக இந்த 2 விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எர்த்திங் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லீக்கேஜே ஆகாது. ஸோ நீங்கள் எர்த்தை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றினால இந்த அதிகபட்சம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? எர்த்தில் வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது. உங்களுக்கு ஷாக் அடிக்காது, உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. சப்போஸ் அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். எர்த்து கேபிள் எங்கேயும் கட்டாக பார்த்துங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டாங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் இன்ஜினியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் தேங்க்யூ, பை பை. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.